Hello students. So எல்லாரும் SSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. நம்ம இப்போ வந்து SSC ஜியோகிராஃபியோட 6th கிளாஸில் இருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் தான் ஹியூமன் ஜியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹியூமன் ஜியோகிராஃபியில் ரிசோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் அண்ட் சாயில் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, நவ் மினரல்ஸ். ஓகே, ஸோ லேண்டில் மினரல் ரிசோர்ஸஸ் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தா ரிசோர்ஸ். வாட் இஸ் அ ரிசோர்ஸ்? Resource are anything that has a value. Okay, so resource are anything that has value or utility. Okay, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ், மேன்மேட் ரிசோர்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் சாயில், வாட்டர் பற்றி பார்த்துருப்போம். சாயிலில் வந்து மினரல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மினரல்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மினரல் ரிசோர்ஸஸ். ஸோ மினரல் ரிசோர்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி வச்சு. ஓகே, மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக். ஓகே, ஸோ மெட்டாலிக் மினரல்ஸ் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து, ஸோ மெட்டல்னா நம்ம நார்மலாக என்ன இரும்பு அந்த மாதிரி நினச்சிப்போம். பட் மெட்டாலிக் மினரல்ஸே நான் ஃபெரஸ் மினரல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபெரஸ் அப்படின்னா விச் ஆர் அட்ராக்டட் பை மேக்னெட். ஓகே, நான் ஃபெரஸ்னால் மேக்னெட் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணலையோ அதெல்லாமே நான் ஃபெரஸ். ஓகே, ஸோ மெட்டல்னாவே வந்து மேக்னெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் இஸ் நான் மேக்னெட்டிக். ஓகே, அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ மெட்டலில் நம்ம ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ ஹவ் வில் பி எக்ஸ்ட்ராக்டிவ் மினரல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைனிங். ஓகே, ஸோ மைனிங் அப்படின்னா வந்து ஜென்ரலாக அது தோன்றது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மைனிங்லேயே 2 டைப் ஆஃப் மைனிங் இருக்குது. அண்ட் பொதுவாக மைனிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாலிட் மெட்டல்ஸ். ஓகே, சாலிட் மினரல்ஸ், அதுக்கு தான் மைனிங் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஷாஃப்ட் மைனிங், ஓப்பன் காஸ்ட் மைனிங் அப்படின்னு இருக்குது. ஸோ ஓப்பன் காஸ்ட் மைனிங்னா மேலேருந்து குழி தோண்டிட்டு அப்படியே கீழே போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மேலேருந்து தோண்டிட்டு போகிறது எல்லாமே வந்து ஓப்பன் காஸ்ட் மைனிங். ஷாஃப்ட் மைனிங் அப்படின்னா வந்து ஸோ ஒரு குகை மாதிரி. ஓகே, குகை மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அது ஷாஃப்ட் மைனிங். ஓகே, அந்த குகை மாதிரி போகிறது தான் ஷாஃப்ட். ஓகே, ட்ரில்லிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி லிக்விட் மினரல்ஸ். ஓகே, எக்ஸ்ட்ராக்டிங் த லிக்விட் மினரல்ஸ். ஓகே, லிக்விட் மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தே வில் யூஸ் ட்ரில்லிங். ஓகே, ஆயில், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ஸோ இதெல்லாமே ட்ரில்லிங் மூலமாக தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு குவாரியிங். ஸோ குவாரியிங் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ராக்கை கட் பண்ணி, ஓகே, பண்டில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து தே வில் யூஸ் குவாரியிங். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல்ஸ். ஓகே, ஸோ மினரல்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி டிஸ்ட்ரிபியூட் இருக்குது. தேர் ஆர் பிளேசஸ் வேர் மினரல்ஸ் ஆர் எக்ஸஸ், தேர் ஆர் பிளேசஸ் வேர் தேர் ஆர் ஷார்ட்டேஜ் ஆஃப் மினரல்ஸ், தேர் ஆர் பிளேசஸ் வேர் தேர் மினரல்ஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிகமாக வந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே தான் இருக்குது. ஓகே, பிஃபோர் டைமண்ட்ஸ் ஆர் டிஸ்கவர்டு இன் ஆஃப்ரிக்கா, இந்தியா வாஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் டு த வேர்ல்ட். ஓகே, அதே மாதிரி எல்லா மினரல்ஸுமே ஒரே டைப் ஆஃப் இடத்துலையும் இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சம் மினரல்ஸ் வில் பி ஃபவுண்ட் இன் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் சம் மினரல்ஸ் வில் பி ஃபவுண்ட் இன் இக்னியஸ் ராக்ஸ். ஓகே, ஜென்ரலி பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் மினரல்ஸ். ஓகே, மெட்டாலிக் மினரல்ஸ் எல்லாமே வந்து இக்னியஸ் ராக்ஸில் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அண்ட் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குன்னு வி ஹவ் சீன். ஸோ தோஸ் 2 categories are ferrous minerals and non-ferrous minerals. Okay, sedimentary rock formation. Okay, what are sedimentary rocks? So you have seen in rock cycle, sedimentary rocks are formed by consolidation and lithification of sediments. Okay, so these sediments contain non-metallic minerals. So mostly the non-metallic minerals like limestone, they are found in sedimentary rocks. Even petroleum. Okay, so petroleum or I'm sorry, crude oil, the raw material of petroleum, crude oil, natural gas, shale gas, okay, coal deposits, all these are found in sedimentary rocks. Okay, so sedimentary rocks means non-metallic minerals, igneous rocks means metallic minerals. Okay, like yeah, it's given here, coal and petroleum are also found in sedimentary rocks. Okay, we'll see how are minerals distributed across the world. Okay, Europe is the largest producer of iron ore in the world. Okay, in Asia has one of the largest reserves of coal. Okay, India for example, you can take the Chota Nagpur plateau. Okay, Chota Nagpur plateau எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா it is in Jharkhand, West Bengal and Chhattisgarh the junction. Okay, so that is called Chota Nagpur plateau. It is a part of Great Indian Plateau. Okay, so that is also a rich area for metallic minerals. Okay, Chile and Peru are 2 countries in South America. Okay,
So Chile and Peru are two countries in South America which has large deposits of copper. Okay, South America copper. In India, where copper is present, K3 and Singbum. Okay, India, there are two mines, K3 and Singbum. In K3 and Singbum, we get copper in India. Okay, next tin. Brazil and Bolivia are world's largest producer of tin. Again, these two countries are found in South America. So Brazil and Bolivia are largest producers of tin in the world. They are also found in South America. Okay, so India we mostly import tin. Even நீங்கள் Indus Valley civilization படிச்சிருக்கலாம். ஸோ அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ Indus Valley civilization people imported tin from Afghanistan அப்படின்னு இருக்கும். ஓகே, ஹிஸ்டாரிக்கலி இந்தியா வாஸ் அ இம்போர்ட்டர் ஆஃப் tin இன்னைக்கு வரைக்கும். ஓகே, அண்ட் ஆஃப்ரிக்காவை பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் அ காண்டினென்ட் இட் ஹாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் it is one of the largest producers diamonds, gold and platinum. Okay, so gold and diamond are found in South Africa. Okay, South Africa mines la gold and diamond Kimberley mines. Okay, so adula anga vandu irukku. Okay, next Australia. So Australia pathinga appadina bauxite. So bauxite vandu it is the raw material for aluminium. Okay, bauxite is the raw material for aluminium. So India la pathinga appadina so highest amount of bauxite resources is found in Odisha. Okay, so Australia la pathinga அதே மாதிரி கல்கூரி கூல்கார்டி அப்படிங்கிற இடத்துல தேர் ஆர் வேஸ்ட் ரிசோர்ஸ் ஆஃப் கோல்டு. ஓகே, ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த மினரல்ஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த சோட்டா நாக்பூர் ஜோன். ஓகே, இங்கே தான் சோட்டா நாக்பூர். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கர்நாடகா ஏரியாவில் அயனோர் அதிகமாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே கோலார் ஃபீல்ட்ஸ். ஓகே, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்கே ப்ரீவியஸாக கோல்டு இருந்துச்சு, இப்போ கோல்டு கிடையாது. ஓகே, ஸோ கேரளா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோரியம் டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்குது கேரளாவில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் சம் ரிசர்வ்ஸ் ஆஃப் மோனோசைட் சாண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் மோனோசைட் சாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்சைட் ரிசர்வ்ஸ் இருக்கும். ஆந்திராவில் அகெயின் தேர் ஆர் சம் ரிசர்வ்ஸ் ஆஃப் கோல். இங்கே ராஜஸ்தானில் வந்து காப்பர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி டெபாசிட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸு இங்கே இருக்கும். அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் இந்த டெல்டா பேசின்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பவர் ரிசோர்ஸ். ஸோ பவர் ரிசோர்ஸ் மினரலில் பவருங்கிறது ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். ஸோ பவர் நம்ம வந்து எதுலேருந்தெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை கன்வென்ஷனலாக எப்படி எடுப்போம், ஹவ் வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் இட், அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கிளாஸிஃபைட் டு கன்வென்ஷனல் ரிசோர்ஸ் அண்ட் நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ கன்வென்ஷனல் அப்படின்னா வந்து காலங்காலமாக எடுத்துகிட்டு இருக்கிறது. ஓகே, எந்த ஒரு பேட்டர்ன் மாறாமல். ஓகே, பை கன்வென்ஷன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன வுட்டு வந்து ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ ஃபயர்வுட். ஸோ இது வந்து மரத்தை கட் பண்ணி அதை பேர்ன் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி எடுக்கிறது. ஓகே, ஸோ ஃபயர்வுட் அண்ட் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஓகே, ஆர் டூ மெயின் கன்வென்ஷனல் ரிசோர்ஸ். நான் கன்வென்ஷனல் இப்போ புதுசாக ஓகே சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி. ஓகே, ஸோ இது போக ஜியோ தெர்மல் எனர்ஜி இருக்குது. ஸோ நியூக்ளியர் ஒரு நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸ். ஓகே, வேவ் எனர்ஜி அது ஒரு நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே இப்போ புதுசாக டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக நமக்கு புது எனர்ஜி சோர்ஸஸ் வந்திருக்கு. ஸோ அது மூலமாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ தோஸ் ஆர் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஃபயர்வுட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாக வந்து குக்கிங் அண்ட் ஹீட்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு மேக்ஸிமம் ரூரல் ஏரியாஸில் குறிப்பாக அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்வுட்டு தான். ஓகே, ஸோ இது வந்து இட் காசஸ் ஹெவி ஏர் பொல்யூஷன். ஓகே, ஸோ ஹெவி ஏர் பொல்யூஷன் இந்தியாலையும் பார்த்திங்க அப்படின்னா இண்டோர் ஏர் பொல்யூஷன் அதிகம். ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா indoor air pollution அதிகம். Okay, so what causes this indoor air pollution? Heavy use of firewood. Okay, so indoor air pollution in India is caused by heavy use of firewood. Okay, so இந்த indoor air pollution problem கம்மி பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து எல்பிஜி ஸ்கீம் அந்த உஜ்வாலா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ டு ரெடியூஸ் இம்பாக்ட் ஆஃப் indoor air pollution on women. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து ஏர் பொல்யூஷனில் ப்ரீமெச்சூர் டெத்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ப்ரீமெச்சூர் டெத்ஸ் டியூ டு ஏர் பொல்யூஷன் இந்தியா இஸ் 8 lakhs. ஓகே, ஸோ இந்தியாவில் ஏர் பொல்யூஷனால் மட்டும் ப்ரீமெச்சூர் டெத்ஸ் வந்து 8 lakhs. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கோல். ஓகே, கோல் வந்து ஃபாசில் ஃபியூயல். ஓகே, ஏன் இதை ஃபாசில் ஃபியூயல்னு சொல்கிறோம்? ஸோ பேசிக்கலி வாட் இஸ் ஃபாசில் ஃபியூயல்? ஸோ ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னா என்ன? டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர், டீகம்போஸ்ட் ஆர் செமி டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர். ஓகேங்களா, so due to high pressure and temperature it turns into an energy source or energy from organic matter. Fossil fuel na energy or fuel derived from
organic matter, derived from organic matter. Okay, so ஒரு ஆர்கானிக் மேட்டர்லேருந்து நம்ம எனர்ஜி டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபாசில் ஃபியூயல். ஸோ கோல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து மண்ணில் புதஞ்சதுக்கப்புறம் ஸோ இட் டர்ன்ஸ் இன்டு கோல். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா மெரைன் அனிமல்ஸ். ஓகே, ஸோ மெரைன் அனிமல்ஸ் ஆர் எனி அதர் அனிமல்ஸ் மண்ணில் புதஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் வந்து இட் கெட்ஸ் இவால்வ் இன்டு லிக்விட். ஓகே, அந்த லிக்விட் தான் இன்றைக்கி க்ரூட் ஆயில். ஓகே, ஸோ எலக்ட்ரிசிட்டி, ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்திங்க அப்படின்னா மேஜர் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து கோல். ஓகே, ஸோ இது தெர்மல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, we are calling it thermal energy. Okay, because the energy derived from burning. Okay, so அதனால் thermal energy. நம்ம coal fire plants எல்லாமே வந்து thermal energy தான். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா this is one of the most polluting resource. Okay, ஸோ இதை நம்ம பரீடு சன்ஷைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் பரீட் சன்ஷைனா சன் எப்படி எனர்ஜி கொடுக்குற மாதிரி கோல் வந்து எனர்ஜி கொடுக்கும், பட் இட் இஸ் பரீட் அண்டர் த எர்த். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம பரீட் சன்ஷைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குன்னா ராணிகஞ்ச், ஜாரியா, தன்பாத், பொக்காரோ இது எல்லாமே ஜார்க்கண்டில் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா நாக்பூர் பிளேட்டியில், ஸோ இதுதான் இந்தியா அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கோல் ரிசோர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே கோல் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ கோலில் 4 கேட்டகரி இருக்குது. ஸோ ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், anthracite, bituminous, lignite and peat. Okay, so the highest quality பார்த்தீங்கன்னா anthracite, lowest quality பார்த்தீங்கன்னா peat. Okay, so இது ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். anthracite is the highest and peat is the lowest. ஓகே, நம்ம நெய்வேலியில் we mine lignite. ஓகே, நெய்வேலியில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா lignite. ஓகே, ஸோ ஒரு தேர்ட் கிரேட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் 40% பார்த்தீங்கன்னா கோல் இருக்கும். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிற கோலில் ஜென்ரல் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் கோல் ஹேஸ் ஹை வாட்டர் கண்டென்ட். ஓகே, ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட். ஓகே, ஸோ இந்தியன் கோலில் ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் என்ன எனர்ஜி வேல்யூ, கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் இந்தியன் கோல் இஸ் வெரி லோ. ஓகே, ஸோ இந்தியன் கோலில் ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குன்னா the calorific value is low and also it has high ash content. Okay, sambal high, it has high ash content. The ash content on Indian coal is very high. Okay, low calorific value, high ash content. ஓகேங்களா. So these are the problems with Indian coal. So இந்தியாவில் கோல் அதிகமாக மைன் பண்ணது கோல் இந்தியா லிமிடெட். ஓகே, இட்ஸ் a public sector company. Next, petroleum. Okay, so petroleum நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். petroleum in the form of crude oil is found in sedimentary rocks அப்படின்னு பார்த்தோம். So between the layers of rocks அப்படின்னா sedimentary rocks. Okay, between the layers of rocks and it is drilled. நம்ம types of extractionல பார்த்துருக்கோம், drilling, mining அதெல்லாமே. So petroleum is drilled from the oil fields. Okay, so petroleum is also called black gold. Okay, so why petroleum is called black gold? So because it is black in color and it gives a lot of power. Okay, and it is in very demand. Okay, so petroleum மட்டும் வச்சு entire Middle East is earning. Okay, so that is why it is called black gold. Okay, so chief petroleum producers பார்த்தீங்கன்னா எல்லாமே Middle East, Iran, Iraq, Saudi Arabia and Qatar. So Saudi Arabia's Aramco. Aramco is the world's biggest oil extraction company. Aramco. Okay, so இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னா திக்பாய் இன் அசாம், பாம்பே ஹை நியர் மும்பை and deltas of Krishna and Godavari. So Bombay ஹை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஷோர் பேசின். ஸோ வாட் இஸ் ஆன் ஷோர் அண்ட் ஆஃப் ஷோர் இஸ், ஆஃப் ஷோர்னா கடலுக்குள்ளே. ஓகே, கடலுக்குள்ளே ட்ரில் பண்ணுவாங்க. ஓகே, திக்பாய் இன் அசாம் வந்து ஸோ சர்ஃபேஸ்லேயே இருக்கும். ஸோ பாம்பே ஹை மும்பை பக்கத்தில். ஓகே, ஸோ பாம்பே ஹை இஸ் அன் ஆஃப் ஷோர் ஆயில் ட்ரில்லிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ப்ளீஸ் டூ ரிமெம்பர். நெக்ஸ்ட் டெல்டாஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவர்ஸ். ஓகே, எல்லா டெல்டாலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயிலுக்கான சோர்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் natural gas. So பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா wherever petroleum is found, natural gas will also be found. And நீங்கள் அந்த பெட்ரோலியம் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான்ஸை பார்த்தீங்கன்னா மேலே நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா வந்து பெட்ரோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், எஸ்கேப் ஆகிற நேச்சுரல் கேஸை அவங்க பேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ எங்கெல்லாம் பெட்ரோல் இருக்கோ, எங்கெல்லாம் க்ரூட் ஆயில் இருக்கோ, அங்கெல்லாம் நேச்சுரல் கேஸ் வந்து வில் பி ஃபவுண்ட் அலாங். ஓகே, ஸோ டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியலுக்கு ஃபியூவலாக யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து த யூசேஜ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் பிகாஸ் நேச்சுரல் கேஸ் இஸ் ஈஸியர் டு டிரான்ஸ்போர்ட் and it is comparatively less polluting than other sources. Okay, natural gas is comparatively less polluting than other sources. It can also be used as raw material. குறிப்பாக வந்து ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில். ஓகே, நாப்தா அந்த இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நேச்சுரல் கேஸ் இஸ் அ ரா மெட்டீரியல். ஓகே, அதே மாதிரி குக்கிங் ஃபியூலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி எல்பிஜி அந்த மாதிரியெல்லாம் அந்த ஃபார்ம்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அகெயின் இது எங்கே இருக்குன்னா மும்பை ஹை,
கிருஷ்ணா கோதாவரி பேசின். ஸோ மும்பை ஹை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அது எங்கன்னா பெட்ரோலியம் ப்ரொடியூஸ் பண்ணுற இடம். ஸோ அங்கே பெட்ரோலியமோட கோ அவுட்புட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ கேம்பே பேசின், கோதாவரி பேசின், திரிபுரா, அசாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திக்பாய் ஃபீல்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அங்கேயும் வந்து நமக்கு டெபாசிட்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஹைடல் பவர். ஸோ இது வரைக்கும் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹைடல் பவர் இஸ் நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இது கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாட்டர்லேருந்து ஹைட்ரல்லேருந்து எனர்ஜி எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்வே. ஓகே, நார்வே வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு டெவலப் ஹைடல் எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட். ஸோ இந்தியாவிலலாம் எங்கெங்கே இருக்குன்னா பக்ரானங்கல், காந்தி சாகர், நாகார்ஜுன சாகர் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ மேட்ரோ டேம் கூட ஒரு ஹைடல் பவர் ப்ராஜெக்ட் பிளான் தான். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம நிறையா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இது பண்ணோம். ஸோ டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹைட்ரல் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டு கோல் ஹையஸ்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ். ஸோ 1/4 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ் பை hydro power. So 25%. So இந்தியாவில் பார்த்தீங்கன்னா it is approximately 14%. Okay, 12.5 வந்து பிக் ஹைடல் பவரும் 1.5 to 2 வந்து ஸ்மால் ஹைடல் பவர் இருக்கும். ஓகே, ஸோ இது நார்மல் மெத்தட் தான். ஸோ என்னென்னா ஒரு டர்பைன் இருக்கும். ஸோ there will be a turbine. Okay, on this turbine water will fall. When water falls, this turbine will rotate. Okay, as this turbine rotates, electricity is produced. Okay, நார்மல் மெத்தட் தான். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் இந்த டர்பைன் ரொட்டேட்ஸ், எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ். இந்த டைனமோ கான்செப்ட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஹைடல் பவர். நெக்ஸ்ட்டு சோலார் எனர்ஜி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ரீசெண்ட் டெவலப்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ செமிகண்டக்டர்ஸ். ஓகே, செமிகண்டக்டர்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் solar energy started being manufactured. Okay, solar energy is nothing but the energy trapped from the sun. Okay, sunlight வருது, sunlight வந்து semiconductorsல விழுது. So it causes movement of electrons which produces energy. Okay, so என்ன பண்ணுன்னா, so every single solar cell will produce energy. Okay, நீங்கள் ஒரு சோலார் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாக்ஸாக இருக்கும். Okay, so all these solar cells will be joined together to form solar energy. Okay, so இது வந்து நம்ம ஹீட்டிங் அண்ட் lot of purposes யூஸ் பண்ணலாம். ஓகே, சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர் ஆர் சிஎஸ்பி. நெக்ஸ்ட் இஸ் பிவி, ஃபோட்டோ வோல்டைக்ஸ். ஓகே, ஸோ கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர் சிஎஸ்பிலன்னா மிரர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு சென்ட்ரல் டவர் இருக்கும், அதை சுற்றி மிரர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் மிரர்ஸ் வில் ப்ரொஜெக்ட் த ஹீட் டு தி சென்ட்ரல் டவர் அண்ட் திஸ் வில் ப்ரொடியூஸ் சோலார் எனர்ஜி. நெக்ஸ்ட் ஃபோட்டோ வோல்டைக்ஸ். ஓகே, விச் இஸ் சோலார் செல். ஓகே, ஸோ இந்த சோலார் செல்லில் sunlight fall ஆகும்போது it will eject an electron and this electron will rotate, completing the circuit and producing solar energy. Okay, solar energy ஓட ஒரு drawback என்ன அப்படின்னா வந்து, so it can only be effectively used in countries where there is excessive sunshine. Okay, and also the efficiency of solar energy is just 20%. Okay, this is one more problem. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் சோலார் மிஷன் அப்படின்னு ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் சோலார் மிஷன் இஸ், ஸோ வி எய்ம் டு டெவலப் 100 gigawatts of solar energy by 2022. Okay, so 2022 100 gigawatts of solar energy develop பண்ணோம். and அந்த 100 gigawatsல 65 will be from major plants and 35 will be from rooftop solar. 35 gigawatt வந்து ரூஃப் டாப் சோலாரில் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த நேஷ்னல் சோலார் மிஷனோட பிளான். ஓகே, இது போக இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வாஸ் ஃபார்ம்டு பை இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னா சன்ஷைன் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதாவது சன்ஷைன் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரீஸ் தான் வந்து அதோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்து சன்ஷைன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸு எனர்ஜி கோஆப்ரேஷனுக்காக அந்த இதை பார்கெனிங் பவரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க இந்த பாரிஸ் கிளைமேட் அக்கார்ட். ஸோ அதோட பேக்ரவுண்டில் ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. நம்ம பாரிஸ் கிளைமேட் அக்கார்ட், ஓகே, அதாவது குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. ஸோ இது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ திஸ் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குர்கான். ஓகே, ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் இஸ் இன் குர்கான். ஸோ
So who founded the International Solar Alliance? India along with France. Okay, so that is an important point. Next, solar energy வந்து இந்தியாவோட பவர் பேஸ்கெட்டில் it contributes 10%. Okay, solar energy contributes 10% in India's power basket. Okay, next is wind energy. So wind energy contributes approximately 20%. Nuclear energy பார்த்தீங்க அப்படின்னா it contributes around 2.5%. Geothermal energy, time energy and ரொம்ப negligible. Okay, so நம்ம அதை பற்றி வில் டிஸ்கஸ். ஸோ விண்ட் எனர்ஜி. ஸோ விண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் எங்கெல்லாம் விண்ட் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதே மாதிரி இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் கேப்ஸ் இருக்கும், இந்த பால்காட் கேப், ஓகே, பொள்ளாச்சி ஜோன், ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே தால்காட், போர்காட் அப்படின்னு 2 கேப்ஸ் இருக்கும் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் மகாராஷ்டிராவில். ஸோ அங்கே ராஜஸ்தான், ஓகே, குஜராத், ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் ஏரியாஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ இங்கே வந்து விண்ட் எனர்ஜிலேருந்து ஹையஸ்ட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற விண்ட் பவரில் மோர் தேன் 50% கம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் விண்ட் எனர்ஜி இன் இந்தியா. ஸோ விண்ட் எனர்ஜி இஸ் த லீஸ்ட் பொல்யூட்டிங். பட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விண்ட் எனர்ஜியில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இட் இஸ் டேஞ்சரஸ் டு பேர்ட்ஸ். ஓகே, ஸோ பேர்ட்ஸ் வந்து அதில் ஹிட் பண்ணிடும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ஹைப்ரிட் சோலார், ஹைப்ரிட் விண்ட் சோலார் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் விண்டு அந்த ஃபேன்ஸ் இருக்குல்ல, விண்ட் மில்லோட ஃபேன்ஸ், அந்த ஃபேன்ஸில் வந்து சோலார் இம்ப்ளான்ட் பண்ணி, ஸோ போத் விண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சோலார் பவர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. நியூக்ளியர் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நியூக்ளியர். ஸோ வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டெவலப் சிவிலியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் யூகே, யுனைடெட் கிங்டம் தான் ஃபஸ்ட்டு சிவிலியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் டெவலப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னால் நியூக்ளியர் வாஸ் யூஸ்ட் ஒன்லி இன் வெப்பன்ஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் இங்கிலாந்து டெவலப் அந்த டெக்னாலஜி வாஸ் ஷேர்ட். ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராம்பேயில் வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஃபார் ஜென்ரேட்டட் எனர்ஜி. ஓகே, ஸோ கல்பாக்கமில் ஃபாஸ்ட் பிரீடட் டெஸ்ட் ரியாக்டர் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ஃபார் டெவலப்பிங் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் இந்தியா ஹேஸ் அ 3-stage நியூக்ளியர் பிளான், 3-stage நியூக்ளியர் எனர்ஜி பிளான். ஓகே, இந்தியா ஹேஸ் அ 3-stage நியூக்ளியர் எனர்ஜி பிளான். ஏன் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளான் சூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ரெக்வயர்ஸ் யுரேனியம். ஓகே, பட் இந்தியா கிட்ட என்னென்னா தோரியம் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ வி வில் யூஸ் யுரேனியம் to convert thorium into uranium and then generate energy. Okay, so அதோட one of the steps தான் வந்து கல்பாக்கத்தில் இருக்கிற fast breeder test reactor. We have a fast breeder test reactor at Kalpakkam which is an integral part of this India's 3-stage nuclear power plant. Okay, so இது ஒரு முக்கியமானது. Okay, ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்பக்கத்தில் இருக்குது, அங்கே ட்ராம்பேயில் இருக்குது, அண்ட் தேர் கன்ஸ்ட்ரக்டிங் ஒன் இன் ராஜஸ்தான். ஓகே, கூடான்குளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெகா நியூக்ளியர் பவர் பிளான். ஓகே, ஆல்மோஸ்ட் 4 into 1000 megawatts, 4000 megawatts கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அண்ட் நவ் தேர் ஆல்சோ எக்ஸ்பேண்டிங் இட். ஓகே, ஸோ நியூக்ளியர் எனர்ஜி வந்து இட் இஸ் ப்ரொடியூஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபிஷன். ஓகே, ஸோ நியூக்ளியர் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபிஷன். ஃபியூஷன் டைப் ரியாக்டர்ஸை ட்ரை பண்ணிருக்காங்க, பட் as of now it is in experimental stage. So ஃபிஷனுக்கும் ஃபியூஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ யுரேனியம் வந்து சின்னதாக உடையிறது வந்து ஃபிஷன். ஓகே, ஹைட்ரஜன் வந்து கம்பைன் ஆகி ஹீலியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபியூஷன். ஸோ ஃபியூஷன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த சன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ரியாக்டர்ஸ்லையும் ஃபிஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ ஃபியூஷனுக்கும் ஃபிஷனுக்கும் என்னென்னா, ஃபிஷனில் வந்து தேர் இஸ் ஹை சான்ஸ் ஆஃப் ரேடியேஷன். ஓகே, ஸோ த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வித் நியூக்ளியர் எனர்ஜி இஸ் டிஸ்போசல் ஆஃப் nuclear waste, but in fusion there is very less problem with radiation. Okay, so fusion is kind of clean energy. Okay, but the disadvantage is we still have not mastered the technology for fusion. Okay, next is geothermal energy. So geothermal energy அப்படினா என்ன? So as the name says, geothermal. Okay, so geo na earth, thermal na heat. Okay, so earth oda heat யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண எனர்ஜி தான் it is geothermal energy. Okay, ஸோ ஏர்த்துக்குள்ளே ஹீட் இருக்கா அப்படின்னா எஸ், நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஏர்த்தில் உள்ளுக்குள்ளே போய் ஹீட் ஆகிட்டே போகும். கோர் இஸ் த மோஸ்ட் ஹாட் ஜோன். மேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மால்டன் இதில் ஆஸ்தனோஸ்பியரில் மால்டன் ராக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது எல்லாமே இது இருக்கும். ஸோ வல்கானிக் எரப்ஷன் வந்து உள்ளே இருக்கிற மால்டன் மேக்மா மேலே வர்றதான் இது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஏர்த்துக்குள்ளே எப்படி ஹீட் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக ஏர்த் வந்து ஒரு மால்டன் பால் தான். ஓகேங்களா,
பட் என்ன அப்படின்னா மேலே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து கூல் ஆகிடுச்சு, ஆனால் மேலே இருக்கிற சர்ஃபேஸ் மட்டும்தான் கூலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் மேலே இருக்கிறது மட்டும் கூலாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ஹீட் அப்படியே தான் இருக்குது. அந்த ஹீட்டை ப்ரைமார்டியல் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரைமார்டியல் ஹீட். வாட் இஸ் திஸ் ப்ரைமார்டியல்? ப்ரைமார்டியல்னால் இந்த ஃபார்ம் ஆகும்போது என்ன ஸ்டேஜில் இருந்துச்சோ அதுதான். ஓகே, ஸோ ஃபார்ம் ஆகும்போது இருக்கிற ஹீட் வந்து ப்ரைமார்டியல் ஹீட். ஓகே, ஸோ இது வந்து எர்த்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைமார்டியல் ஹீட் மூலமாக நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, அதுதான் ஜியோதெர்மல் எனர்ஜி. ஸோ இந்த ஜியோதெர்மல் எனர்ஜி இந்தியாவில் எங்கே எடுக்கிறேன்னா மணிக்கரன் அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஹிமாச்சலில் மணிக்கரன் அப்படிங்கிற ஒரு இடத்துல we have this மணிக்கரன், we have this geothermal energy plant. ஓகே, அது வந்து இப்போதைக்கு இட்ஸ் லைக் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்மால் ஸ்கேல் பிளான். ஓகே, ஸோ அந்த எப்படி வந்து அந்த ஜியோதெர்மல் எனர்ஜி எடுக்கிறாங்க, கீழேருந்து ஒரு ஹாட் வாட்டர் இருக்குங்களா, ஸோ அந்த ஹாட் வாட்டரை தே யூஸ் இட் அஸ் steam and use the turbine to create energy. ஓகே, நம்ம அந்த உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ரிஷிகேஷ் அந்த மாதிரி கோல்டான ஏரியாஸில் போனால் அங்கே ஹாட் வாட்டர் பாத்ஸ் இருந்துச்சு, சுற்றியும் ஸ்னோவாக இருந்துச்சு, ஆனால் அது மட்டும் ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் நத்திங், உள்ளே இருக்கிற எனர்ஜியை அந்த வழியாக வந்து போகிற ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து அது வழியாக போகும். ஸோ அந்த எனர்ஜியில் அது வந்து ஹீட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஜியோதெர்மல் எனர்ஜிக்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்ப்ரிங்காக இருக்குது, இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து ஸோ அந்த எனர்ஜி வந்து ஒரு ஐ மீன் அந்த ஹீட் வந்து ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட்டை சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அங்கே இப்போதைக்கு வந்து ஹிமாச்சலில் மணிக்கரன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிபெட்டியன் பிளாட்டோட கன்யூஸ் பார்ட்டாக இருக்கிற காரக்கோரம் அந்த ஜாஸ்கர், லடாக் அந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ தேர் மேபி மோர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஜியோதெர்மல் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து தேர் இஸ் ஆல்சோ அ பாசிபிலிட்டி ஆஃப் நியூ ஜியோதெர்மல் சைட்ஸ் டிஸ்கவர்டு இன் நார்த் ஈஸ்ட். நெக்ஸ்ட் டைடல் எனர்ஜி. டைடல் எனர்ஜி எதுலேருந்து வரும்? ஸோ வி ஹவ் சீன் டைட்ஸ். வாட் ஆர் டைட்ஸ்? ஸோ டைடோட ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம், ரிதமிக் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் வாட்டர். Rhythmic rise and fall of sea level. ஓகே, ஸோ rhythmic rise and fall of sea levelனா ஸோ ஒரு நாளைக்கு அந்த ரிதம்னாவே ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். ஓகேங்களா, ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த இதில் இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பேசிக்கலாக என்னென்னா எவ்ரி 5 hours 55 அப்ராக்சிமேட்லி 5 hours 54 to 55 minutes ஸோ வாட்டர் லெவல் வந்து ஹை டைட் லெவலுக்கு போகும், அதே மாதிரி லோ டைட் லெவலுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த ஹை டைட் லெவல் லோ டைட் லெவலுக்கு போயிட்டு வர கேப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா வந்து தட் இஸ் டைடல் எனர்ஜி. ஓகே, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறது? பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டர்பைன் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு வெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பக்கம் ஃபேன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு பக்கம் ஃபேன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே திஸ் பிளேட்ஸ் வில் பி கனெக்டட் டு அ டைனமோ ஆர் ஜென்ரேட்டர். ஓகே, ஸோ வென் ஹை டைட் லெவல், ஸோ வாட்டர் வில் கோ ஃப்ரம், ஸோ டேக் திஸ் as sea and this as land. Okay, so during high tide water will go from here to here, high tide. So அப்போ வந்து இது சுத்தும் பவர் ஜென்ரேட் ஆகும். ஓகே, during low tide level water will move from here to here, low tide level. அப்போவும் இது சுத்தும். ஓகே, so during high tide level and low tide level, during both water will keep on moving, rotating the fans and generating the energy. Okay, and this will cause power generation. The power generated during this is called as tidal energy. These are the conventional non-conventional power and renewable power sources. Okay, so நம்ம வந்து இந்த சாப்டரில் so we saw about mineral resources and power resources. So next classல we'll discuss a new topic and all the best for your exams. Thank you.